அனைவருக்கும் வணக்கம். ஹவுதிகள் இஸ்ரேல் விமான நிலையம் மீது தாக்குதல். இதுவரை ஏமன் அன்சார் அல்லாஹ் என்று அழைக்கப்படும் ஹவுதிகள் இஸ்ரேலில் உள்ள பென் குரியன் ஏர்போர்ட்டில் தாக்குதல் ஏற்படுத்தின. கடந்த 48 மணி நேரத்தில் 7 முறை தாக்குதல் செய்துள்ளன. அதில் சில தாக்குதல்கள் இஸ்ரேலால் இடைமறிக்க முடியவில்லை. ஆகையால் ஏர்போர்ட் அருகில் பாலஸ்தீன் 2 என்ற ஏவுகணை மூலம் தாக்குதல் ஏற்படுத்தின. இதில் சிலர் காயமடைந்தார்கள். சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவின் விமான தாங்கு கப்பலான ட்ரம்பர் என்ற கப்பலின் தாக்கினார். இதுவரைக்கும் M9 ஆளில்லாத விமானத்தை பலவற்றை தாக்கியுள்ளார். தாக்குதலை ஹவுதியின் செய்தியாளர் யஹ்யா ஜாரி உறுதிப்படுத்தினார். இவ்வனைத்து தாக்குதல் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவுதான். பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் டிராப்பில் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் 2 உயிரிழந்தனர். இன்று வரையும் பாலஸ்தீன மக்களுக்கு குடிக்க தண்ணீரும் உண்ட உணவும் இல்லை. இதற்கான தீர்வு 2 ஸ்டேட் சொல்யூஷன். அதற்கிடையில் இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது. இன்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஆசர்பைஜான் செல்ல இருந்தார். ஆனால் அவருக்கு நேட்டோ நாடுகள் குறிப்பாக துருக்கி அனுமதி வழங்காததால் அவர் செல்ல முடியவில்லை.